ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே எடுத்த வீடியோ. என்கிட்ட வந்து நெட் இல்லாதனால நான் அப்லோட் பண்ண மறந்துட்டேன். தேர்ஸ்டே வந்து மதியானம் போல் சாப்பாடு வேலை தான் நடந்துகிட்ருந்தது. பீக்கங்கானமும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு வந்து பீக்கங்கானத்துக்கு வந்து பருப்பை வந்து அவிய போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை வாஷ் பண்ணி மசாலா போட்டு ஃபுல்லாக வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போலாம் ரீசெண்ட் டைமிங்கில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடுறது எனக்கு ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சிக்கனில் வந்து கருவேப்பிலையும் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவேன். நீங்களாம் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து இந்த ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு. அப்படி வந்து இது பண்ணிட்டு பருப்பும் வந்து நல்லா கொதித்து வேகிற அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காயம் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கட் பண்ணிகிட்ருந்தோம். இது பீக்கங்காயை நிறைய பேர் எண்ணெய்க்காய் அந்த மாதிரி தான் செய்வீங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த கூடை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோடய ப்ரைஸு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில. வெறும் 20 ரூபா தான், 20 ருபீஸ் தான் வெறும். நல்லா வந்து பெரிய கூடையாக இருக்கும், ஸ்பேஸும் நிறைய இருக்குது. நான் வந்து இது வந்து ஸ்பேஸ் நல்லா இருக்கிறதுனால தக்காளி வெங்காயத்தை வந்து போட்டு தான் அதில் வச்சுருந்தேன். அம்மா வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்களா, தக்காளி வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதையும் அப்படியே வந்து கூடையில் வந்து தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டிருந்தேன். இது நல்லா வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு 20 ருபீஸ்க்கு ஒர்த்தாக இருந்தது. உங்களுக்கு ஒர்த்தாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்படி வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கொட்டி அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து நம்மளுடைய வீடியோவை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா சுட சுட ரசத்தையும் அப்படியே வச்சு இறக்கியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பீக்கங்கானம், ரசம், சிக்கன் ஃப்ரை. வந்து அந்த தேர்ஸ்டே வந்து ஈவினிங் போல் சாச்சி கூட வந்து பைக்கில் போயிருந்தேன்னா அப்படியே வந்து புளியங்காய் வந்துட்டு சாச்சா பொடியும் கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே அதே வந்து வீட்டுக்கு வந்து உப்பு மிளகா வச்சு சாப்பிட்ருந்தேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் புளியங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வாய்ஸ் கொடுத்துட்ருக்கும்போது எனக்கு அவ்வளோ டெம்ட் அப்படியே வாயெலாம் ஊறிட்டு இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.